finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ செகண்ட் டெஸ்ட் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் இந்தியா 396 ஆல் அவுட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பர் டபுள் செஞ்சுரி 209 ரன்ஸ் அடிச்சாரு அண்ட் இங்கிலாந்து 32 ஃபார் நோ லாஸ். ஸோ இந்த செஷன் பிலாங்ஸ் டு இங்கிலாந்து, அதில் பேச்சே கிடையாது. ஸோ ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். ஏன்னா இது தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன நினச்சேன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ், ஒரு 420 இந்தியா அடிக்கணுன்றதான் என்னோட மைண்டில் இருந்தது. அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னால தான் இவ்வளோ தூரமும் வந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக தெரியும், நியூ பாலில் ஆண்டர்சன் எடுப்பார், கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்துருவாருன்றது கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சூப்பராக போலிங் போட்டார். அண்ட் இந்த சென்ஸ் அஸ்வின்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனார். பட் ஸ்டில் அஸ்வினும் பாசிட்டிவாக விளாட்னாரு, 2-3 4 அடித்தார். பட் ஜெய்ஸ்வால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பால் அட்டாக் பண்ணார் பார்த்தீங்களா ஆண்டர்சனை, அதுக்கு பதில் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தா ஒரு 2-3 6 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு ரன் தேவை. பட் நெவர்தெல்லஸ் அவரோட இன்னிங்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், அவர் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் 209 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-20 அப்படின்னு அடிச்சுட்டு போகிற இந்த ரேஞ்சில் இவரை நம்ம வந்து ரொம்பவும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எனிவே இட்ஸ் ஹை லெவல் செம இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும் ஜெய்ஸ்வால். அண்ட் இங்கிலாந்துக்கு கிரெடிட் ஒன்ஸ் அகேன் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அவருக்கு வயசே ஆகாதுங்க, எவ்வளோ வயசுலேயும் வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுப்பார். இந்தியானா அல்வா சாப்பிடுவார், அது மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். ஏன்னா அவரோட லைன் அண்ட் லென்த் இம்பெக்கபிளாக இருக்கும். அண்ட் இந்தியா இன்றைக்குமே ஆண்டர்சனை திணறி இருக்காங்க. அண்ட் ஹியூஜ் கிரெடிட் டு ஆண்டர்சன் ஃபஸ்ட்டு. அவ்வளோ, ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே விக்கெட் எடுத்தார், அந்த மொமெண்டமே பிரேக் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு யாருக்கும் பேட்டு பிடிக்க தெரியாது, நமக்கு நல்லா தெரியும். முகேஷ் குமாரோட மட்டமான செலெக்ஷன் இன் பிளேயிங் 11, ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிடும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் இந்த செலெக்ஷனுக்கு. ஏன்னா திருப்பி வந்து போலிங் போடும்போது முகேஷ்குமாரோட போலிங்கை பார்த்துருப்பீங்க, 2 ஓவர் 22 ரன். பிச்சில் ஒன்றுமே இல்லை, அவரோட போலிங்லேயும் ஒன்றுமே கிடையாது. இந்த கண்டிஷன்ஸில் போய் முகேஷ்குமாரை விளாடலாமா? நம்ம என்ன கேப் டவுனில் விளாட்றோமா, இல்லை ஏதாவது ஒரு பர்த்தில் விளாட்றோமா, ஏதாவது நியூசிலாண்டில் வெல்லிங்டனில் விளாட்றோமா, ஏதாவது ஸ்விங் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, பார்த்தாலே பிச்சே தெரியுது நல்லா ஃப்ளாட் விக்கெட்டுன்னு. என்ன ஆங்கிளில் முகேஷ்குமாரை செலக்ட் பண்ணாங்க? நம்ம எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணோம்னா முகேஷ்குமார் போலிங் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு. இந்த 2 ஓவரில் கிளியராக தெரிஞ்சிருச்சு இந்த பிச்சில் ஒரு சுத்தமாக செட் ஆக மாட்டார்னு. நம்ம வந்து ப்ரிவியூவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் எடுப்பாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுப்பாங்களா? லாஜிக்கலாக எல்லாருமே அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டா? ஆனால் அவுட் ஆஃப் நோவேர் முகேஷ்குமாரை 11ல் ரோஹித் அண்ட் டிராவிட் அந்த காம்பினேஷனில் எடுத்திருக்காங்க. என்ன ஆங்கிள் எடுத்திருக்காங்கன்னு சத்தியமாக இன்னி வரைக்குமே புரியல. என்ன முகேஷ்குமார்னா ஜேம்ஸ் ஆண்டர்சனா இல்லை ஜஸ்பிரீத் பும்ராவாங்க? அதான் சுத்தம். இதுக்கு நீங்கள் வந்து சிராஜே விளையாடிருக்கலாமே. ஏன்னா ஏதோ ஒரு அவுட் சைட் சான்ஸ், ஏதோ ஒரு 2-3 பால் நல்லா போடுவார், அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு அவருக்கு. முகேஷ்குமார் லிட்டரலி டெட் டக்காக இருக்கார் இந்த பிச்சில். கண்ணை மூடிட்டு கண்ணில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கயிறு கட்டிட்டு விளையாடுவாங்க போல இருக்கு. ரொம்ப ஒரு மட்டமான ஒரு செலெக்ஷனுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ரோஹித் அண்ட் டிராவிட். ஏன்னா நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது முகேஷ்குமார் 11 ஆடுவான்னு சொல்லி நீங்கள் போலில் வச்சுருந்தீங்கன்னா 100% நோ தான் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அது தெரிஞ்சது எப்படி இப்படி ஒரு செலெக்ஷன் பிளண்டர் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. இட்ஸ் அ கம்ப்ளீட் பிளண்டர் தான். ஏன்னா கிளியராக தெரியுது இதுக்கப்புறம் ரோஹித் யூஸ் பண்ண போகிறது இல்லை. 2 ஓவர் 22 ரன் கொடுத்தோன்னே ஓகே அவ்வளோதான்ப்பா தேங்க்ஸ்ப்பா. ஸோ நீ 10 பேர் வச்சு தான் விளாட்ற. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் சஃப்ராஸ் கான் விளாடினானா அட்லீஸ்ட் ஒரு 40-50 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இந்தியாவுக்கு, ஒரு குஷன் வந்திருக்கும். ஜெய்ஸ்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் விட்டுருக்க மாட்டார், ஸ்டே பண்ணி இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காண்டான்ற மாதிரி ஆடி இருப்பார். இல்லை நீ ஒரு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் விளையாடினா கூட பிச்சில் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்குது, டர்ன் இருக்குது, அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்கலாம். ப்ளஸ் பேட்டிங்லேயும் ஒரு 25-30 யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். ஸோ நீ வந்து ஒரு மேட்ச் அவேர்னஸ், ஒரு எங்கே நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து என்னது ஹெல்ப் தேவைப்படுது, எங்கே இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காமல் முகேஷ்குமாரை சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளண்டர். இதுக்கு கண்டிப்பாக 2 பேரும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ரோஹித் அண்ட் டிராவிட். ஏன்னா அதில் பேச்சே கிடையாது. ஏன்னா இப்போ இனிமேல் யூஸ் பண்ண மாட்டார் கண்டிப்பாக ரோஹித். இதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாரு. கிளியராக தெரிஞ்சிருச்சு. கேமராவை எடுத்துன்னு போய் ரோஹித் மூஞ்சில் வைக்கிறாங்க. முகேஷ்குமார் ஒரு பவுண்டரி கொடுக்கறத பார்த்து லிட்டரலி ஓவர் பிச் பண்ணுறாரு. ஹாஃப் பால் இந்த பிச்சிலலாம் யார் வேணால் அடிக்கலாங்க, அந்த அளவுக்கு ஃப்ளாட்டுங்க பிச்சு. இங்கிலாந்து போடும்போது ஏதாவது பவுன்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தது. நம்ம போடும்போது பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 500 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்லஸ் நம்ம ஸ்பின்னர்ஸ் உள்ளே பூந்து கலக்கினாதான். ஆல்ரெடி ஜடேஜா இல்லை, ஸோ அக்சர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாருன்னு தெரியல. ஸோ இந்தியா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா குல்தீப் அண்ட் அஸ்வினை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி அப்பப்போ ஜஸ்பிரீத் பும்ராவும் நம்பி இருப்பாங்க. மற்றபடி ஒரு போலர் ஆல்ரெடி அவுட். இப்போது அதான் 10 பேர் வச்சு தான் நம்ம ஆல்ரெடி விளாட்றோம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா முகேஷ்குமார் பேட்டு பிடிக்க தெரியாது, போலிங்கும் வந்து இந்த பிச்சில் வேலைக்கு ஆக மாட்டார். ஸோ நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த செலெக்ஷனை. இப்போ தான் வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் செஷன் எப்படி போகுதுன்னு சொல்லி. பட் இந்த செஷன் கம்ப்ளீட்லி இங்கிலாந்து டாமினேட்டட் தான், அதில் பேச்சே கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்